தருமபுரி அருகே மாரண்ட அள்ளி பகுதியில் பலாப்பழம் அமோக விளைச்சல் கண்டுள்ளது. பலாப்பழம் குறித்து சுவையான தகவல் உங்களுக்காக. முக்கனிகளில் ஒன்றான வாழைப்பழம் ஆண்டு முழுவதும் கிடைத்தாலும் முதற்கனிகளான மா, பலா இரண்டும் கோடை சீசனில் ஒரு சேர கிடைக்கிறது. அந்த வகையில் கோடை சீசனில் முக்கனிகளையும் நம்மால் சுவைக்க முடியும். பலாப்பழங்கள் அதன் சுவைக்காக மட்டும் சாப்பிடப்படுவதில்லை, அதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன. பலாப்பழத்தில் சி மற்றும் ஏ போன்ற வைட்டமின்கள் இருப்பதால் அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. பலாப்பழத்தில் பொட்டாசியம் உள்ளதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. பலாப்பழத்தை சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள நார்ச்சத்துகள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. பலாப்பழம் கெட்ட கொழுப்புகளை குறைப்பதால் மாரடைப்பை தடுக்க உதவுகிறது. அத்துடன் பலாப்பழத்தில் குறைந்த கேலரி இருப்பதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. பலாப்பழத்தில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ சருமம் மற்றும் கூந்தலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. பலாப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுகின்றன. பலாப்பழத்தில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது. அதே நேரம் அதில் உள்ள கால்சியம் சத்து எலும்புகளை பலப்படுத்துகிறது. இத்தனை மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பலாப்பழம் தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி, மல்லாபுரம், கெக்கிக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் விளைகின்றன. தற்போது பலா மரங்களில் அமோக விளைச்சல் கண்டுள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்கள் நல்ல சுவையுடன் இருப்பதால் பொதுமக்கள் மத்தியில் எப்போதும் இதற்கு தனி மவுசு உள்ளது. விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளைந்த பலாப்பழங்களை அறுவடை செய்து கர்நாடகா, சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் விற்பனைக்காக குவித்து வைத்துள்ளனர். இப்பழங்களின் சுவையையும் மருத்துவ குணங்களையும் அறிந்த பொதுமக்கள் பலாப்பழங்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இருந்தபோதிலும் கோடை மழை மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து பலாப்பழங்களின் வரத்து அதிகரிப்பு போன்ற காரணங்களால் உள்ளூர் பழங்களின் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மாம்பழம் சீசன் ஒன்றா வந்ததுனால பலா கொஞ்சம் ரேட் கம்மி. இப்போ மாம்பழமும் சாப்பிட்றாங்க, பலாப்பழமும் சாப்பிட்றாங்க. அதில் மழை காலம் வந்ததுனால நிறைய பேர் கொஞ்சம் வாங்குறது தயங்குறாங்க. மற்றபடி நேரத்தில் பலா என்னைக்குமே ரேட் விலை கம்மியானாலும் பரவாயில்ல. என்ன கேட்டால் பொறுத்தவரையும் எந்த வேலையும் இல்லாத பயிர், சிரமம் இல்லாத பயிர், நோய் உட்காந்த இடத்துல சாப்பிட்ற மாதிரி அது என்ன கேட்டால். பஞ்சப்பள்ளி அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை பொறுத்து பலாப்பழங்கள் விற்பனை நடைபெற்று வருவதாக கூறும் விவசாயிகள், பலாப்பழங்கள் பழுக்க தொடங்கியதும் அதன் வாசனைக்கு காட்டு யானைகள் வந்து விடுவதால் யானைகளிடமிருந்து பலாப்பழங்களை பாதுகாக்க தனி கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும், இதனை தவிர்க்க வனத்துறையினர் பலாப்பழங்களை நேரடியாக கொள்முதல் செய்து வனப்பகுதியில் வீசினால் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க முடியும் என்றும் யோசனை தெரிவிக்கின்றனர். செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்கி உண்பதை தவிர்த்து இயற்கையான முறையில் கிடைக்கும் சத்துள்ள பலாப்பழங்களை வாங்கி உண்போம். உடல் ஆரோக்கியத்தையும் விவசாயிகளையும் பேணி காப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக பாலக்கோடு செய்தியாளர் பிரபாகருடன் சிவா ஜெனட்.